ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரைஸ் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். வெஜ் தால் ரைஸ். இது ஆக்சுவலாக வந்து ஜெயஸ்ரீன்ற ஒரு சிஸ்டரோட ரெசிபி தான். அவங்க வந்து தால் கிச்சடின்ற நேமில் தான் செஞ்சுருக்காங்க. நான் வந்து கிச்சடி மாதிரி செய்ய வேண்டாம், கொஞ்சம் ரைஸ் ஆட்டம் இருக்கட்டும் அப்படின்ற இதில் தான் நான் வந்து ரைஸ் ஆட்டம் செஞ்சேன். ஆனாலுமே அது வந்து கிச்சடி ஃபார்மில் தான் வந்துச்சு. இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இதில் வந்து கேரட்டு, பீன்ஸ், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கேப்சிகம், கேபேஜ் இதெல்லாம் நான் எடுத்திருக்கேன். இது கூட 1 டம்ளர் அளவு ஜீரா ரைஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ 1 டம்ளர் ரைஸுக்கு 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு, இந்த ப்ரொப்போர்ஷனில் எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த ரைஸை வந்து செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், இது கூட எந்த வெஜிடபிள் வேணாலும் சேர்த்துக்கலாம். அவங்க வந்து உருளைக்கிழங்குலாம் சேர்த்துருந்தாங்க. நான் வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் இதோட மட்டும் இந்த வெஜிடபிளை மட்டும் எடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்த அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வச்சுட்டு நெய், எண்ணெய் ரெண்டுத்தையுமே கலந்து சேர்த்துக்கலாம். ஒரு நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிட்டால் நல்லா ரைஸ் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் ரெண்டுத்தையுமே கலந்து சேர்த்துக்க வேண்டியதான். ஆக்சுவலாக இதில் வந்து புளி சேர்த்துலாம் செய்கிறது கிடையாது. நம்ம வந்து சாம்பார் சாதம் மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஆனால் வந்துட்டு புளிலாம் சேர்க்காமல் செய்யக்கூடியது. அதே மாதிரி தக்காளியும் சேர்க்கல. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டேன். அடுத்து ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா சூடானதும் கொஞ்சமாக சீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம். சீரகம், ஆனால் நான் கடுகு எதுவுமே சேர்க்கல. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் அடுத்து நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க காய் எல்லாத்தையும் இது கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து வெங்காயம், கேரட், பீன்ஸ், உங்களுக்கு எந்த காய் பிடிக்குதோ எல்லா காயுமே நீங்கள் இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். இப்போ காயெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூட நம்ம வந்து காய் வதங்குறதுக்கு நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ தான் அந்த காயில் இந்த உப்பு எல்லாமே பிடிக்கும், அதுக்காக. இப்போ காரத்துக்கு பச்சை மிளகாய் தான் நான் சேர்த்துருக்கேன். 2 வந்து காரமான பச்சை மிளகாய், 1 காரம் இல்லாத பச்சை மிளகாய், அதுதான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து இதில் வந்து காய் கொஞ்சம் ஓரளவு வதங்கட்டும். தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், மஞ்சத்தூள், இது மட்டும்தான் நான் சேர்க்க போகிறேன். இப்போ பாருங்கள், நம்ம காரத்துக்கு தகுந்தளவு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். பச்சை மிளகாவோட காரம் உங்களுக்கு வந்து அதை விட கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா மிளகாவை வந்து கம்மி பண்ணிக்கோங்க, இல்லை தனி மிளகாத்தூளை கம்மி பண்ணிக்கோங்க. காரமே வேண்டான்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ காயோடு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம வந்து இந்த 2 டம்ளர், 1 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் பருப்பு, இதுக்கு வந்து நீங்கள் கிச்சடி ஆட்டம் வேணும்னா 6 டம்ளர் தண்ணி வைக்கணும். நான் வந்து ரைஸ் ஆட்டம் வேணும்னு நினச்சி தான் நான் வந்து 4 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அரிசி ஊற வச்ச தண்ணியே இதில் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். 3 டம்ளர் ஆச்சு. அடுத்து 4 டம்ளர் இதில் சேர்த்தாச்சு. தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம வந்து ஊற வச்சுருக்க ரைஸை வந்து இது கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸை சேர்த்துட்டு அப்படியே நம்ம வந்து குக்கரில் விசில் போட்டுற வேண்டிதான். நீங்கள் குழைய வேணும்னா 4-5 விசிலை தாண்டி கூட வச்சுக்கலாம். நான் வந்து ரைஸ் ஆட்டம் வேணுன்றதுனால 3 விசில் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துட்டேன். அது கிளறும் பொழுது அப்புறம் அது வந்து கொஞ்சம் குழஞ்சிடுச்சு தான். ரொம்ப குழஞ்சிருந்தால் சாப்பிட்றதுக்கு பிடிக்காதுன்றதுனால நான் வந்து கொஞ்சம் ரைஸாகவே இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சி அப்படி வச்சுட்டேன். இப்போ வந்து குக்கரை மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு நம்ம வந்து சிம்மில் எடுத்து வச்சாச்சு. ஆக்சுவலாக இது வந்து அவங்க வந்து க்ரீமி தால் கிச்சடின்ற நேமில் தான் செஞ்சுருந்தாங்க. ஆனால் இதில் வந்துட்டு நான் ரைஸ் வந்து கிச்சடி ஃபார்ம் வேணான்றதுனால தான் இப்படி செஞ்சேன். இதில் வந்து இது அவங்க சீக்ரெட்டாக சேர்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. 1 ஸ்பூன் அளவு கடலை மாவு, 2 ஸ்பூன் அளவு தயிர். நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா திக்காக க்ரீமியாக நல்லா அடித்து சேர்த்துட்டு இந்த ரைஸோட மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ரைஸ் இந்த மாதிரி தான் வந்துச்சு. சரி, ஓகே, ரைஸ் சூப்பராக வந்திருக்குது, நல்லா உதிரி உதிரியாக இருக்கும்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா ரைஸ் வந்து குழஞ்சிடுச்சு. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த கடலை மாவு, தயிர், இது ரெண்டுத்தையும் நல்லா கலக்கிட்டு இதோட சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா, மிக்ஸ் பண்ணிவிட்டு அகைன் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து சிம்மில் வச்சுட்டோம்னா அது வந்து செட் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டேன். கலந்து விட்டொழுதும் நல்லா சூப்பராக அது வந்து நல்லா குழைவாக வந்துடும். சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது. அதனால நான் வந்து உப்பு சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதான். நான் வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக வரும்ன்றத நெனப்பில தான் செஞ்சேன். அது வந்து கிச்சடி மாரி தான் வந்துச்சு. இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லித்தழை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்குன்னா கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும் நெய் வாசனையோட. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு இப்போ ஆட் பண்ணாமல் லாஸ்ட்டாக நம்ம வந்து பிளேட்டில் போடும் பொழுது கொஞ்சம் மேலே வந்து நெய் ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்க போகிறேன். சுட சுட சூப்பராக நம்மளோட வெஜ் தால் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.